அண்ட் இந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிட்டாயை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ பால் அப்படின்னு சொல்லி முன்னாடி வித்துட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை இறந்து போயிட்டதா வாட்ஸ்அப்லலாம் வந்து நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்து எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதே மாதிரியான ஒரு மிட்டாய் தான் அது. ஒன்லி வெளியில் இருக்கக்கூடிய கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸ்பைடர் மேன் மிட்டாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் லைசன்ஸ் கூட இல்லாத அந்த மாதிரி உணவுப் பொருட்களை இல்லை தின்பண்டங்களை உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. ஏதோ பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்க விளையாடுற க்ளே மாதிரி இருக்குது. கொலன்னு வித்தியாசமாக இருக்குது. என்ன இலவுன்னு தெரியலையே. சாப்பிட்டு பார்ப்போம். அடே ஐயோ சை திங்கணுமா? தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத. உள்ள வேற ஏதோ க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அதுக்கு மேலே இருக்குது. அதான் இனிப்பாக ஃப்ரூட் ஃப்ளேவரில் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. டேஸ்ட் ஓகே தான். பட் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது பபுள் கம்மா, முழுங்கணுமா இல்லை துப்பணுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இதை வந்து உள்ளேயே வச்சு மூடிடுறது நல்லது.